ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் செல்வ மழை பொழிய இந்த ஒரே ஒரு விநாயகர் படத்தை மட்டும் வாங்கி உங்க வீட்டில் வையுங்க, நிலைவாசலில் வையுங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. உங்கள் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடிடுங்க வீட்டை விட்டு. வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெறுங்க. அப்படி என்ன விநாயகர் படத்தை உங்க வீட்டில் வாங்கி வைக்கணும், அந்த விநாயகர் படத்துக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படி வசியம் செய்து உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு 2 பரிகாரங்களை பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப எளிமையான பரிகாரம். அதிலும் பாத்தீங்கன்னா முதல் பரிகாரம், இந்த விநாயகர் படத்தை உங்கள் நிலைவாசலில் வைக்கும் போது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க. விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க. காரியத்தடை நீக்கக்கூடியராகவும் விநாயகர் திகழ்கிறார் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. அப்படிப்பட்ட விநாயகருக்கு நாம வந்து பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வழிபடுகிறோம். பல வேண்டுதல்களுக்காகவும் அவரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி விநாயகரை எந்த முறையில் வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுடைய வீட்டிற்குள் வருவதற்கு நிலைவாசல் எந்த அளவுக்கு உதவி செய்கிறதோ அதே போலதான் உங்களுடைய வீட்டிற்கு செல்வமும் உள்ள வருவதற்கு அந்த நிலைவாசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக திகழ்கிறதுங்க. ஏன்னா நிலவாசல் தாங்க உங்களோட குலதெய்வம் குடியிருப்பாங்க. நிலவாசல்ல எந்த அளவுக்கு மங்களகரமாகவும் பக்தி மயமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தின் சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, இப்ப என்ன பரிகாரம் பார்க்கலாம். பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்கார்ல, அவரோட படத்தை வாங்கி வந்துட்டு உங்களோட வீட்டு நிலைவாசலில் மாட்டி வைக்கணுங்க. சரிங்களா? பிள்ளையார்பட்டி விநாயகர் படம் உங்களுக்கு கிடைக்கலன்னா வெட்டி வேரில் செய்யப்பட்ட விநாயகர் வந்து நிறைய இடத்துல விற்கிறாங்க. இப்போ அந்த விநாயகரை வந்து ஒரிஜினல் வெட்டி வேரில் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி உங்களுடைய நிலைவாசலில் வைக்க வேண்டும். இப்போ வந்து உங்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் படமே கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு வெட்டி வேரை எடுத்து அந்த விநாயகர் படத்திற்கு மேலாக வைத்துணுங்க. அந்த விநாயகர் படத்துக்கு எப்படி ஒரு மாலை மாதிரி போடுவீங்களோ அப்படி வந்து நீங்க வந்து ரெடிமேடா அதை வந்து ரெடி பண்ணி அந்த வெட்டி வேரை வந்து அந்த விநாயகர் கிட்ட இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா பூ வைக்க மாதிரியும் கூட அவருக்கு வச்சு விட்டுலாம். சரிங்களா? இப்படி உங்களுடைய நிலைவாசலில் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட படத்தை வைப்பதால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் வந்து நிலைத்திருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுக்குரிய தெய்வமாக திகழ்கிறார். கேது பகவான் தான் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர். சரிங்களா? அதனால நீங்கள் விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபட அந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆனால் வந்து பணம் வர்றதுக்கு தடை இருந்துகிட்டே இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய தடை வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் காரியத்தடை நீக்குவதற்காக விநாயகர் பெருமானை நாம வந்து வழிபட போகிறோம். சரிங்களா? கேதுவின் அம்சம் பொருந்திய அந்த விநாயகர் பெருமானை நம்முடைய நிலைவாசலில் வைப்பதன் மூலமாக அந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை வந்து அவர் வந்து நிறுத்தி வச்சுவாருங்க. ஏன்னா வீடு என்பது சுக்கிரனுக்குரிய இடமாக கருதப்படுகிறது. அதாவது தங்கம், வெள்ளி, பணம் போன்றவை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக திகழ்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில், அதாவது நிலைவாசலில் நீங்கள் கேதுவின் அம்சம் பொருந்திய விநாயகர் பெருமானை வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் தடைப்பட்டு உள்ளேயே இருப்பாருங்க. அதனால நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கும். சரிங்களா? அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் என்ன ஆகும்? சேமிப்பாக உயரும். அதனால் உங்களால் மற்றவர்களிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியும். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகினா என்ன செய்வீங்க? அடுத்து சொத்துக்களை வாங்க ஆரம்பிப்பீங்க. உங்க சொந்தக்காரங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா வந்து பணக்காரர் ஆயிட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியாம அவங்களே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் படத்தை உங்களுடைய வீட்டின் நிலைவாசலில் வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். நிறைய பணக்காரர் வீட்டில் கூட பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட படத்தை வந்து அவங்களோட நிலைவாசலில் வைத்திருப்பார்கள். அதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிவேர் மாலையும் அணிவித்து வைத்திருப்பார்கள். இப்போ தெரியுதா அவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரராங்க? உழைப்பு தேவைதாங்க. உழைப்பு இல்லாமல் பணம் சேராது. ஆனா அந்த உழைச்சாலும் நம்ம கிட்ட வர்ற பணம் வந்து நமக்கு 10 மடங்கா வந்து சேர்ந்தாதான் நம்மளாலும் மற்றவர்கள் போல பணக்காரர் ஆக முடியும். அதுதான் சூட்சமம். இப்படி நீங்கள் நிலைவாசல் மாட்டி வைத்திருக்கும் விநாயகர் பெருமானுக்கு, அது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகராக இருந்தாலும் சரி, இல்லை வெட்டி வேரில் செய்யப்பட்ட விநாயகராக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் பெருமானுக்கு தினமும் ஊதுபத்தி பொருத்தி வைக்க வேண்டும் அல்லது சாம்பிராணி காட்ட வேண்டும். சரிங்களா? அவர் பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக வச்சு கூட அங்கே வந்து ஊதுபத்தி பொருத்தி வச்சுருங்க, இல்லைன்னா சாம்பிராணி
வைக்கணுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக அவர்களுக்கு மலர்கள் வைக்க வேண்டும். குறிப்பாக சதுர்த்தி திதி மற்றும் பௌர்ணமி திதி அன்று இந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக மேலும் 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 உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல அற்புதமான நன்மைகள் நடைபெறுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடை இருக்கும். திருமண தடை இருக்கும், குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கும், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவாக இருக்கும். இது எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள் புரிவாள். முக்கியமாக சதுர்த்தி திதி மற்றும் பௌர்ணமி திதி ஆகிய தினங்களில் அந்த நிலைவாசலில் வைத்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வந்து பூ வச்சுட்டு நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சமாக இருக்குங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. நிறைய பணக்காரர்கள் செய்து அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. இது போக அடுத்து நான் சொல்லக்கூடிய எந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி உங்கள் வீட்டில் பணம் வந்து பல மடங்காக வந்து சேருங்க. அது என்ன பரிகாரம் பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட பணத்தடை இருந்தாலும் சரி அந்த பணத்தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பண மழை பொழியக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேர்றதுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பணத்தோடு புண்ணியத்தையும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்த்து வைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு பொடி தயார் பண்ணணும். ரொம்ப எளிமையான பொடி தான். பட்டை பொடி, லவங்க பொடி, பிரியாணி இலை பொடி நமக்கு வந்து இந்த பரிகாரத்துக்கு தேவை. ஸோ அதனால் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இந்த மூணுமே வந்து ஒரே அளவாக எடுத்துக்குங்க. சரிங்களா? இந்த மூணையும் எடுத்துட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைத்து சலித்து வைத்து கொண்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடையிலே விற்கிதுங்க எல்லா பொடியுமே. அந்த இதில் வந்து ஒரே அளவாக வந்து பட்டை பொடி, லவங்க பொடி, பிரியாணி இலை பொடி இந்த மூணு பொடிகளையும் வாங்கி ஒரு கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா தினமும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விடுங்கள். அதுக்கடுத்து இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி, உடம்பு குளித்தாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக குளிச்சுட்டு வரலாம். உங்களால் தினமும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையாச்சும் இந்த தண்ணீரில் குளித்து வர உங்களுடைய பண கஷ்டம் படிப்படியாக குறையும். இது வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த தண்ணீரை குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பூஜை அறைக்கு வந்து முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய நெற்றியில் சந்தனம் அல்லது மஞ்சள் ஏதாவது ஒரு பொருளை இட்டுக்கொள்ள வேண்டும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, சந்தன நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு உரியமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த திலகம் உங்களுடைய நெற்றில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடும் போது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். உங்களுக்கு என்ன விதமான பணத்தடை இருந்தாலும் சரி அந்த பணத்தடையெல்லாம் நீங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேருங்க. அதுவும் ஒரு விதத்தில் இருந்தால் பல விதத்தில் வந்து கண்டிப்பாக பணம் வந்து சேரும். நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் தெரியும். இதே போல் விநாயகர் பெருமானோட படத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட வீட்டு நிலைவாசலில் மாட்டி வைத்துக்கிட்டு சொன்ன மாதிரி பூஜை பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். மிக விரைவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீர்ந்து உங்கள் வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க. பணம் பல வழியிலிருந்து வந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் அது. செஞ்சு பாருங்கள். லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.